வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் பைரவ அஷ்டமியை முன்னிட்டு பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. கார்த்திகை மாத தேய்பிறை அஷ்டமி பைரவரின் ஜென்ம தினமானதால் பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து ஸ்ரீ பைரவருக்கு சகஸ்ரநாம அர்ச்சனையும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. மேலும் ஜென்ம தினமான கூடிய பைராஷ்டமி தின பூஜையில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ பைரவரை தரிசித்து அருள் பெற்றனர். தலைமாலை தூள்புயனே காளியாவ. காரைக்கால் அடுத்த நிரவி மெயின் ரோட்டில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் இளைஞர்கள் சிலர் கஞ்சா விற்பனை செய்வதாக நிரவி காவல் நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனையடுத்து போலீசார் அந்த ஹோட்டலில் சோதனை செய்தபொழுது ஒரே அறையில் 8 இளைஞர்கள் கஞ்சா போதையில் கஞ்சா விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை பிடித்து சோதனை செய்த பொழுது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விற்பதற்காக கஞ்சா பொட்டலங்களை எடை பார்க்கும் கருவி மூலம் தயார் செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர் விசாரணையில் காரைக்காலை சேர்ந்த கிருத்திக் ரோஷன், கிருஷ்ணகுமார், ஆதில், ரபீக், சாகுல் அகமத், ஷாரன் இஸ்மாயில், அந்தோனி, ஷகில் ஆகியோர் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்களை சோதனை செய்ததில் 8 நபரிடம் பல்வேறு எடை கிராமங்களை கொண்டு ரூபாய் 30,000 மதிப்பிலான பாலித்தீன் பைகளில் சுமார் 260 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து 8 பேரையும் கைது செய்து கஞ்சா பொட்டலங்கள், 7 செல்போன்கள், 4 விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்கள் கஞ்சா விற்பனைக்காக பயன்படுத்தப்பட்டு எடை பார்க்கும் கருவி மற்றும் ரூபாய் 7,500 பணம் பறிமுதல் செய்யப்பட்டு காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரியில் இயங்கி வரும் வாஸ்கோ நிறுவனம் மற்றும் டெக்கத்லான் உடன் இணைந்து நடத்திய 2ஆம் ஆண்டு மாரத்தான் ஓட்டம் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிறையிலிருந்து நடைபெற்றது. துணை சபாநாயகர் ராஜவேலு கொடியசைத்து இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். போதைக்கு எதிரான இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தில் அனைத்து வயதினர்களும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டார்கள். பல்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகள், நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் டி-ஷர்ட், அடையாள எண் அட்டை, மெடல், சான்றிதழ், ஜூஸ் மற்றும் குடிநீர் ஆகியவைகள் வழங்கப்பட்டது. முன்னேற்பாடாக அவசர கால மருத்துவ உதவி மையங்களும் தேவையான ஆம்புலன்ஸ் வாகன சேவைகளும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாடகர், தெருக்குறள் அறிபவர்களும், விஐபிகள், தொழிலதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் தன்னார்வலர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சமூக பொறுப்பில் பங்கெடுத்து தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட வாஸ்கோ நிறுவனத்திற்கும் மற்றும் டெக்கத்லான் நிறுவனத்திற்கும் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வாஸ்கோ மற்றும் டெக்கத்லான் நிறுவன ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. முப்படை முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கத்தின் 1ஆம் ஆண்டு துவக்க விழா லாஸ்பேட்டில் உள்ள சுவாமி விவேகானந்தர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு முன்னாள் இராணுவ வீரர்களை கௌரவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் நியமன சட்டமன்ற உறுப்பினரும் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் அசோக் பாபு முன்னிலை வகித்தார். தொடர்ந்து
ராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் தலைவர் மோகன் செய்திருந்தார். மேலும் இதில் ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். தமிழக முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி உழவர்கரை தொகுதியில் திமுக சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக துணை முதலமைச்சர் திமுக இளைஞரணி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திமுகவினர் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதியில் தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தொகுதிக்குட்பட்ட ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், செந்தில்குமார், அனிபால் கென்னடி ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அதற்கு முன்னதாக தொகுதிக்குட்பட்ட 2 இடங்களில் கட்சி கொடி ஏற்றி பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள், மாநில திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாளை ஒட்டி கடலூர் மாநகர திமுக மற்றும் கடலூர் மாநகர திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் மாநில அளவிலான பெண்களுக்கான கபடி போட்டி கடலூர் அண்ணா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இக்கபடி போட்டியினை திமுக மாவட்ட பொருளாளர் MRK கதிரவன் துவக்கி வைத்தார். திமுக மாவட்ட பொருளாளர் MRK P கதிரவன் துவக்கி வைத்தார். 30 அணிகள் கலந்து கொண்ட இப்போட்டியில் சென்னை ஜோசப் கல்லூரி முதல் பரிசை வென்றது. ஒட்டன்சத்திர மதர் தெரசா கல்லூரி 2ஆம் பரிசை வென்றது. வெற்றி பெற்றவர்களுக்கு கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா கோப்பை மற்றும் பரிசுத் தொகைகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாநகர செயலாளர் ராஜா மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் உள்ள நீர்நிலைகளை பாதுகாக்கும் விதத்தில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொண்டு நிறுவனம் முன்னெடுத்து வருகின்றது. இதில் பல்வேறு குளம், ஏரிகள் மற்றும் ஆற்று படுகைகளை உள்ள நீர்நிலைகளை பனை விதைகளை நட்டு தனியார் தொண்டு நிறுவனமானது நடத்தி வருகின்றது. மேலும் அரசுடைய ஏரி குளங்களையும் தூர்வாரி தற்பொழுது மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதியை ஒட்டியுள்ள வேல்ராம்பட்டு ஏரி, உழந்த ஏரி என 2 ஏரிகளும் அருகாமையில் உள்ளது. இந்த ஏரியில் சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக ஏரியை ஆழப்படுத்தும் முயற்சியில் புதுச்சேரி அரசு மற்றும் சமூக அமைப்பினர் முன்னெடுத்து வருகின்றனர். அதன் முதல் கட்டமாக 30,000 மரக்கன்றுகளை நடும் பணி ஏரியை சுற்றி நடைபெற்றது. சென்டாக் பெற்றோர் மாணவர் சங்க தலைவர் நாராயணசாமி மற்றும் பல்வேறு கல்லூரி, பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பனை விதையை ஏரி முழுவதும் நட்டு வைத்தனர். மேலும் இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் கூறுகையில், இதுபோல் புதுச்சேரி முழுவதும் ஏரி குளங்களை சுற்றி பனை விதைகளை நடத் தொடங்கினால் புதுச்சேரியில் இயற்கை வளம் மிகவும் செழிப்பாக இருக்கும். இதனை அரசு முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி தனியார் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் பலர் கலந்து கொண்டு பணியில் ஈடுபட்டனர். அகில பாரதிய கிராஹக் பஞ்சாயத்து நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்தின் 51ஆம் ஆண்டு விழா புதுச்சேரி லெனின் வீதி கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் சந்தோஷ்குமார் தலைமை தாங்கினார். புதுச்சேரி முன்னாள் நீதிபதி மோகன்தாஸ், தொழிலதிபர் புகழ் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். முன்னதாக சுற்றுச்சூழல் மற்றும் நுகர்வோர் விழிப்புணர்வு ஊர்வலத்தை சிறப்பு அதிகாரி மற்றும் கூடுதல் சார்பு நீதிபதி டாக்டர் ராஜசேகர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து வட தமிழ்நாடு மாநில தலைவர் வெங்கட்ராமன் வரவேற்புரை நிகழ்த்தினார். இணை செயலாளர் அர்ஜுன கிருஷ்ணராம் துவக்க உரையாற்றினார். புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ் இயக்கத்தின் வேலைகளும் அதன் வெற்றிகள் குறித்தும் சிறப்புரையாற்றினர். இதில் நுகர்வோர் கல்வியின் அவசியத்தை உணர்த்த மத்திய மாநில அரசுகள் அனைத்து கல்வி நிறுவனங்களில் நுகர்வோர் குழுக்களை ஏற்படுத்தி அதனை கல்வித்துறை மூலம் செயல்பட வைக்க வேண்டும். மேலும் தள்ளுவண்டி உணவகங்கள், சாலையோர உணவகங்களின் தரத்தை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உணவு பாதுகாப்பு துறை மூலம் தர வகைகள் நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நிகழ்வின் அவசியம் குறித்து தேன் பாரத் அமைப்பு செயலாளர் சுந்தர் சிறப்புரையாற்றினர். இதில் அகில பாரதிய கிராஹக் பஞ்சாயத்து நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்தின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.